நிதிஷ்குமார் வாக்குறுதி அளித்தபடி மகளிருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கினால் பீகாரில் இருந்தே வெளியேறி விடுவதாக பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். பீகாரில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி போட்டியிட்ட 238 தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்தித்தது. இதனால் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தேர்தல் தோல்வி தொடர்பாக பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரசாந்த் கிஷோர், நேர்மையாக மேற்கொண்ட எங்கள் முயற்சி தோல்வியில் முடிந்ததாக குறிப்பிட்டார். தேர்தலுக்கு முன்பாக பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் நிதிஷ்குமார் கட்சி 25 இடங்களில் கூட வெற்றி பெற்றிருக்காது என்றார். ஐக்கிய ஜனதா தளம் 25 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் அரசியலில் இருந்து விலகுவதாக பிரசாந்த் கிஷோர் கூறியிருந்தது தொடர்பான கேள்விக்கு நிதிஷ்குமார் அளித்த வாக்குறுதியின்படி கடன் திட்டத்தில் 1.5 கோடி மகளிருக்கு தலா 2 லட்சம் ரூபாயை அளித்துவிட்டால் பீகாரை விட்டே வெளியேறுவதாக மீண்டும் சவால் விடுத்துள்ளார். हमने कहा कि अगर 25 से ज्यादा सीट आएगा तो राजनीति छोड़ देंगे, बिल्कुल बात पर कायम है. लेकिन ये तो नहीं कहा कि ये 30,000 करोड़ रुपया में वोट खरीदेंगे. अब आप कह रहे नहीं, वोट उन्होंने नहीं खरीदा है, तो हमने कहा अगर नहीं खरीदा है तो 2 लाख रुपया दे दीजिए, हम बिल्कुल छोड़ देंगे. ஒவ்வொரு தொகுதியிலும் சுமார் 60,000 பேருக்கு தலா 10,000 ரூபாயை நிதிஷ்குமார் வழங்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எதன் அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும், ஏன் புதிய அரசை உருவாக்க வேண்டும் என்பதை மக்களிடம் விளக்க தவறிவிட்டதாக கூறிய அவர், மோசமான தோல்விக்கு 100% பொறுப்பையும் தாமே ஏற்பது தெரிவித்துள்ளார். பீகாரில் சாதி அடிப்படையிலான விஷத்தை பரப்பவோ மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் குற்றத்திலோ தாங்கள் ஈடுபடவில்லை என பாஜக ஐக்கிய ஜனதாதள கூட்டணியை அவர் சாடினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.